நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை காங்கிரஸ் நூலிழையில் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. காங்கிரஸைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 3 பேர் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர். இதனால் மூவரும் மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதால் அந்த அவையில் காங்கிரசின் பலம் 26ஆக குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் 25 உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கும் கட்சிக்கு மட்டுமே எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கப்படும். தற்போது காங்கிரசின் பலம் 26ஆக குறைவதால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி நூலிழையில் தப்பியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து வருகிறார். வரும் ஆண்டுகளில் காங்கிரசின் மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 2க்கு மேல் குறைந்தால் அக்கட்சி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இழக்கும் நிலை உருவாகும். எனினும் 2 ஆட்சி காலங்களுக்கு பிறகு மக்களவையில் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 தேர்தல்களில் 44 மற்றும் 52 இடங்களை மட்டுமே வென்ற காங்கிரஸ் இம்முறை 99 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது.